ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மஹீசாரபுராதீஷம் பக்திசாரமஹம் வஜே तुलाशतभिषग्जातं मयूरपुरिकैरवात् महान्तं महताख्यातं वन्दे श्रीनन्दकांशजम् इन्तुणै पदुमत्तु अलर्मगळ तनक्कुमिन्बन् नற்புவி தனக்கிறைவன் தன்துணை ஆயர் பாவை நப்பின்னை தனக்கிறை மற்றையோர்க்கெல்லாம் வன்துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்றியங்கும் என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. 108 திவ்யதேசங்களிலே தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே ஒன்றானத மாநில தலைநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரே திவ்யதேசமுமான திருவல்லிக்கேணி என்கிற திவ்யதேசத்தினுடைய அனுபவம். இந்த திவ்யதேசத்தை ஆழ்வார் திருவல்லிக்கேணி என்று மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். ஸ்தல புராணத்திலே பிருந்தாரண்ய கஷேத்திரம், பிருந்தாவனம், துளசீவனம், துளசி காணனம், கைரவிணி கஷேத்திரம் அப்படின்னெல்லாம் பல திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. திரு அல்லிக்கேணி அப்படின்ற தமிழ் பெயரும் கைரவிணி கஷேத்திரம் என்கிற சம்ஸ்கிருத பெயரும் ரெண்டும் ஒரே அர்த்தம். பிருந்தாரண்யம், பிருந்தாவனம், துளசீவனம், துளசி காணனம் இதெல்லாம் ஒரே அர்த்தம். இந்த வனத்திலே எங்கு பார்த்தாலும் நிறைய துளசி செடிகள் மண்டி கிடந்தபடியினாலே வனமே துளசி வனமா துளசி காடா இருந்தது அந்த காலத்திலே. அதனால புராணத்திலே பிருந்தம் அப்படின்னா பிருந்தா அப்படின்னா துளசின்னு அர்த்தம், அரண்யம்னா காடு வனம், துளசி காடு அல்லது துளசி வனம் தான் பிருந்தாரண்யம். அது அப்படியே நமக்கு புரிகிறது போல துளசி வனம், துளசி வளர்ந்து செழித்திருக்கக்கூடிய வனம். காணனம் அப்படின்னாலும் காடுன்னு தான் அர்த்தம், துளசி காணனம்னா துளசி காடு. அப்படி எங்க பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் துளசி செழித்து வளர்ந்திருந்தபடியினாலே இதற்கு பிருந்தாரண்யம், பிருந்தாவனம், துளசிவனம், துளசி காணனம் அப்படின்னு எல்லாம் பெயர் என்று ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. இந்த திருத்துழாய்னு சொல்லக்கூடிய துளசியின் இடத்திலே பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தி. எல்லா புஷ்பங்களிலும் உத்தமமான புஷ்பம் எது, பெருமாளுக்கு மிகவும் உகந்த புஷ்பம், பிரீத்தியான புஷ்பம் எதுன்னு சொன்னா இந்த துளசின்னு சொல்லக்கூடிய துளசி தலம்னு சொல்லக்கூடிய துளசி இலைகள் தான் பெருமாளுக்கு உகந்த புஷ்பம் அப்படின்னு தெரிகிறது. நன்னா பச்சை பசேல் இருக்கக்கூடிய துளசியை கொண்டு பெருமாளுடைய திருமேனியிலே அர்ச்சனை பண்ணுங்கோ. அது கிடைக்கலன்னா காஞ்சி போன துளசி, உலர்ந்த துளசின்னு சொல்றோமோ இல்லையோ, அதையாவது கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ. அதுவும் கிடைக்கலன்னா துளசி காம்பு, துளசி செடியினுடைய கழி, இதை எதையான கொண்டு பெருமாள் பேர்ல போடுங்க. அதுவும் கிடைக்கலன்னா துளசி செடி இருக்கக்கூடிய மண் இருக்கு பாருங்க, துளசி செடிக்கு கீழே இருக்கிற மண்ணு, அந்த மண்ணான கொண்டு பெருமாள் மேல வீசுங்கோ அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த அளவுக்கு துளசியின் இடத்திலே பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி, ஒரு பைத்தியம். பெருமாள் உகந்து தன்னுடைய திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அவயவங்களிலும் சூட்டிக் கொள்ளக்கூடிய விசேஷமான ஒரு வஸ்து உண்டு அப்படின்னா இந்த துளசின்னு சொல்லக்கூடிய திருத்துழாய் தான். தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான் அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். பெருமாளுடைய திருமேனியிலே துளசி, பெருமாளுடைய திரு மார்பிலே துளசி, திரு தோள்களிலே துளசி, திருவடியிலே துளசி, பெருமாளுடைய திருமேனி முழுக்க ஒரே துளசி மயம். நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியா மாருடரர். மாறிட்டு பெருமாள் வரணும், பெருமாள் வரணும், என்னுடைய காதலன் வரணும், என்னுடைய நாயக்கன் வரணும், அவனை சேரணும்னு ஏங்கி உருகி தவிக்கிறார். இவனோ அப்படி தாமதிச்சுட்டே போனாதான் நிறைய பாசுரம் வரும், ஆழ்வார் வாக்காலே நிறைய பாசுரங்களை கேட்டு அனுபவிக்கலாம் அப்படின்னுட்டு பெருமாள் ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறத தள்ளி போட்டுட்டே போறான். இந்த பராங்குச நாயகி ஒரு க்ஷணமானும் பெருமாளை பார்க்காம அவனோட சேராம இருக்க மாட்டேன், உயிர் வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டா.
சாப்பிடல தூங்கல ஒன்னும் முடியல இவளால, பெருமாள் வந்தே ஆனோ, அவனை சேர்த்து கட்டிண்டே ஆனோ, இல்லைன்னா உயிர் தங்காதுன்ற நிலைமைக்கு வந்துட்டா இவோ. அப்ப என்னையானா மூர்ச்சையாய் விழுந்து போயிட்டா, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. வைத்தியர்கள் அழிச்சுட்டு வந்து பாக்குறா. பார்த்தா என்ன நோயின்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல, எங்களை மன்னிச்சுடுங்கோ, என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு கையை விரிச்சுட்டா. சரின்னு இந்த சாமியாடி, குறி சொல்றவா, மந்திரிக்கிறவா இவாளையான அழிச்சுட்டு வந்து காட்டுறா. அவ பார்த்துட்டு ஏதோ காத்து கருப்பு பேய் பிசாசு ஏதோ பண்ருக்கு இந்த பொண்ணை, ஆகையினால நீங்க வந்து ஒரு கோழி எடுத்துட்டு வாங்கோ, ஒரு கல் எடுத்துட்டு வாங்கோ, அந்த கல்லு இறைச்சி இதையெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அது மேல இருக்கிற காத்த கருப்பை எல்லாம் ஓட்டுடலாம் அப்படின்னு ஒரு குறி சொல்றவ சொல்றா. ஆனா ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆங்குவோர் கட்டுவீச்சு சொல் கேட்டு கல்லும் இறைச்சியும் தூவேல் மின். கட்டுவீச்சு அப்படின்னா குறி சொல்றவோ, அவ அப்படி கட்டுக்கதைகள் அவிழ்த்து விடுவா. அது தங்கி இருக்கு, இது தங்கி இருக்கு, இத்த ஓட்டணும் அத்த ஓட்டணும், அதுக்கு ஒரு உயிரை பலியிடணும், அந்த இறைச்சியை கொண்டாந்து அந்த மாம்சத்தை பண்ணி இது பண்ணணும், கல்லு போகணும், அந்த மாதிரி மது மாம்சம் இது எல்லாத்தையும் வச்சு படையல் போட்டு இந்த பூஜை எல்லாம் பண்ணி இந்த சூன்யம் எல்லாம் ஒழிக்கிறாப்புல இந்த பொண்ணு உடம்புல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திய ஓட்டணும், அப்படி இப்படின்னு அளந்து விடுவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நாம ஸ்ரீ வைஷ்ணவாலோன்னோ பிரபன்னாலோன்னோ அதெல்லாம் பண்ணலாமோ, அதெல்லாம் நாம வாயால கூட சொல்லக்கூடாது, நினைச்சு கூட பார்க்க கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் திருவடியிலே சமர்ப்பித்த திருத்துழாய் துளசி இருக்கு பாருங்க, அதை கொண்டாந்து இந்த பொண்ணோட மூக்கு கிட்ட வைங்க. அந்த திருத்துழா வாசனை அப்படியே முகந்து பார்த்தாலானா, இந்த மூர்ச்சையா இருக்கிற மயக்கம் போட்டிருக்கிற பராங்குஷ நாயகியினுடைய சுவாசத்திலே அந்த திருத்துழாய் வாசனை உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆஹா திருத்துழாய் வாசனை வீசுறது, பெருமாள் வந்துட்டான், உடனே எழுந்து உட்கார்ந்துருவோம். சரி, திருத்துழாய் பெருமாள் திருமேனியில சமர்ப்பித்த திருத்துழாயும் கிடைக்கலையா, மாயவன் தமரடி நீரு கொண்டு பூச இவள் பயலை நோய் தனிமினே. எம்பெருமான் திருமேனியிலே சமர்ப்பித்த திருத்துழாய் கிடைக்கலன்னா பரவாயில்ல, எம்பெருமானையே வணங்கக்கூடிய பாகவதா இருக்கா பாருங்க ஸ்ரீ வைஷ்ணவா, வேற தெய்வங்களை நினைத்து கூட பார்க்காமல் பெருமாளையே தெய்வம்னு வாழக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கா பாருங்க பரமகாந்திகள். அவ நடந்து போறச்ச அவளுடைய காலடி மண்ணை கொண்டாந்து இந்த பொண்ணு மேல தூவுங்க. தூவினீங்களானா பாகவத ஸ்ரீபாத தூளி பட்டு இந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சு அடியவர் ஒருவருடைய ஸ்ரீபாத தூளி மேல பட்டுடுத்து, அப்பன்னா அடியவர் பெருமாள் இல்லாம இருக்க மாட்டார், பெருமாள் இப்ப வந்துட போறான், இங்கேதான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு எழுந்து உட்கார்ந்துன்றவா இவளுடைய நோய் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்றம் வாய்ந்தது திருத்துழாய்னு சொல்லக்கூடிய துளசி. வாராயின முளையாளிவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோ இது காரார் தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. நல்ல திருத்துழாய பயபக்தியா பறிச்சுண்டு வந்து பெருமாள் திருவடியில சமர்ப்பிங்கோன்னு கூட சொல்லல ஆழ்வார். துளசி கிடைச்சா துளசி, இல்லைன்னா காய்ந்த சருகு, இல்லைன்னா குச்சி, இல்லைன்னா வேறு, இல்லைன்னா துளசி செடி கீழே இருக்கக்கூடிய மண்ணு, அதை கொண்டு சமர்ப்பிங்கோன்னு கூட சொல்லல, கொண்டு வீசுமினே. அப்படி தூக்கி போட்டா கூட பெருமாள் அத்தனை சந்தோஷப்படுறானாம். அத்தனை தூரம் பெருமாள் திருவுள்ளத்திற்கு உகந்தது இந்த துளசி. ஆகையினாலே எங்கே துளசி இருக்கிறதோ அங்க பெருமாளும் பிராட்டியும் வசிக்கிறார்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் தெரிவிக்கின்றன. அப்படி ஒரு திருத்துழாய் செடி இருக்கிற இடத்திலேயே பெருமாளும் பிராட்டியும் வாசஸ்தானமாக கொண்டு வாசம் பண்றான்னா, ஒரு வனமே துளசி காடா, ஒரு வனம் முழுக்க துளசி செடிகளே இருக்கிறது அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் போட்டி போட்டு கொண்டு நீ நான் வந்துட மாட்டாளா? ஆமாம் வந்துட்டா. ஒரு பெருமாள் பிராட்டி அல்ல, 5 பெருமாள் போட்டி போட்டு வந்துட்டா இந்த துளசி வனம்னு சொல்லக்கூடிய பிருந்தாவனத்துக்கு. ஆச்சரியமா 5 எம்பெருமான்களை தன்னகத்தே உடையது பிருந்தாவனம்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசம். கைரவினி கஷேத்திரம் அல்லது திருவள்ளிக்கேணி அப்படின்னு இந்த 2 பேருக்கும் ஒரே அர்த்தம். கைரவினி அப்படின்னா சம்ஸ்கிருதத்திலே அல்லி கொடின்னு அர்த்தம். அல்லி மலர்னு சொல்றோமோ இல்லையோ, அல்லி புஷ்பம். அந்த அல்லி மலர்கள் இந்த திருவள்ளிக்கேணி திருக்குளத்திலே புஷ்கரணியிலே நிறைய பூத்து கிடக்குமா ஒரு காலத்திலே. அதனால கைரவினின்னு சொல்லக்கூடிய அல்லி மலர்கள் பூத்திருக்கக்கூடிய கேணி, கேணி அப்படின்னா குளம் அப்படின்னு அர்த்தம். ஆகையினாலே அல்லி மலர்கள் பூத்திருக்கக்கூடிய கேணி அல்லிக்கேணி, திரு அல்லிக்கேணி. கைரவினின்னு சொல்லக்கூடிய புஷ்பங்கள் செழித்திருக்கக்கூடிய சரசு குளம் கைரவினி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய கைரவினி சரஸ். அந்த தீர்த்தத்தினுடைய பெயரே இந்த கஷேத்திரத்துக்கு வாய்த்து விட்டது. இந்த மாதிரி எங்க பார்த்தோம்? திருவெல்லக்குளம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே
புஷ்கரணியினுடைய பெயரான திருவள்ளக்குளம் என்பதே திவ்யதேசத்திற்கும் பெயராக அமைந்து விட்டதுன்னு அனுபவித்தோம். அதுபோல இந்த திருவல்லிக்கேணியிலே கூட அல்லிக்கேணி என்கிற இந்த புஷ்கரணியினுடைய பெயரே, தடாகத்தினுடைய பெயரே திவ்யதேசத்திற்கும் அமைந்து விட்டது. ஆகையினாலே பிரசித்தமாக பிருந்தாரண்ய கஷேத்திரம் என்றும் கைரவினி கஷேத்திரம் என்றும் திருவல்லிக்கேணி என்று ஆழ்வாராலே மங்களாதாசனம் பண்ணப்பட்டதுமான திவ்யதேசத்தினுடைய அனுபவம். இந்த திவ்யதேசத்தினுடைய ஸ்தல புராணம்னு பார்த்தா பிரம்மாண்ட புராணத்திலே க்ஷேத்திர காண்டம்னு சொல்லக்கூடிய காண்டத்திலே 10 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்டது. ருத்ரன்னு சொல்லக்கூடிய சிவன் நாரத மகரிஷிக்கு உபதேசம் பண்ணுவதாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்தல புராணம். இத பத்தி அனுபவிக்கலாம். இந்த திவ்யதேசத்தை 108 திவ்யதேசங்களிலே ஒரு திவ்யதேசமா கணக்கு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட இந்த திவ்யதேசத்திலே 5 எம்பெருமான்கள் எழுந்துள்ளிருக்கா. 5 எம்பெருமான்கள் எழுந்துள்ளிருக்கா. ஆனா திருவல்லிக்கேணின்றது ஒரே ஊரு, ஒரே ஊர்ல 5 பெருமாள் இருக்கா, ஒரு திவ்யதேசம். ஆனா விசேஷம் என்னன்னா 5 பெருமாளையும் ஆழ்வார் பாடியிருக்கார். 5 பெருமாள் இருக்கான்னா 5 பெருமாள்களுக்கும் ஆழ்வார் மங்களாதாசனம் உண்டு. இவா இந்த திருவல்லிக்கேணின்னு சொல்லக்கூடிய ஒரே ஊர்ல இல்லாம அப்படி ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருந்தாலானா கூட இவாளுக்கெல்லாம் 5 திவ்யதேசம்ன்ற அந்தஸ்து, அந்த கணக்கு வந்திருக்கும். அப்படி வராததற்கு காரணம் தேசம் என்பது இடம். ஒரே இடத்திலே 5 பெருமாள்கள் இருக்கிறபடினாலே 5 பேரையும் பாடியாகிவிட்டது. அந்த தேசத்துக்குள்ள இவ அடங்கிட்டதுனால ஒரே கஷேத்திரமா ஒரே திவ்யதேசமா போயிடுச்சு. இதுக்கு முன்னாலே திருநீர்மலையிலே திருமங்கையாழ்வார் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான்னு 4 பெருமாள்களை மங்களாதாசனம் பண்ணினார். அங்கேயும் திருநீர்மலைன்னு சொல்லக்கூடியது ஒரே திவ்யதேசம். ஆனா 4 பெருமாளுக்கும் மங்களாதாசனம் உண்டு. அங்க சொல்றச்ச என்ன சொன்னார்? திரு ஆலின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி சிம்மன் இங்க சாந்த நரசிம்மனா உட்கார்ந்து இருக்கார். கும்பகோணத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமுதன் இங்க ரங்கநாதனா சயனிச்சுருக்கார். நாச்சியார் கோயில்ல நின்று இருக்கிற ஸ்ரீனிவாசன் இங்க நீர்வண்ணனா சேவை சாதிக்கிறார். அப்படின்னுட்டு 4 பெருமாள்கள். திருக்கோவலூரிலே உலகந்த பெருமாளா இருக்கக்கூடியவன் இங்க திருவிக்கிரமனா இருக்கான்னு 4 பெருமாளை 4 கஷேத்திரத்துல சேவித்த பெருமாளும் சேர்ந்து ஒரே இடமா திருநீர்மலையில காட்சி தரான்னு பாடினார் ஆழ்வார். அதே அனுபவம் தான் இங்கு. இந்த திவ்யதேசத்திலே திருமலை, பெருமாள் கோவில், அயோத்தியை, ஸ்ரீரங்கம், அகோபிலம்னு சொல்லக்கூடிய 5 திவ்யதேசத்து எம்பெருமான்களும் சேவை சாதிக்கக்கூடிய ஒரே உத்தமமான திவ்யதேசம் இந்த திருவல்லிக்கேணி. இந்த ஊர்ல முதல்ல வந்த பெருமாள் யாரு அப்படின்னா மன்னாதன் சொல்லக்கூடிய ரங்கநாதன், அவனுடைய தர்மபத்னி வேதவள்ளி தாயார். அவன் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளை போலவே சயனித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே மன்னாதனுக்கு ரங்கநாதன் பெயர். ஆக கோயில்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்து எம்பெருமான் இங்கே மன்னாதனாக சேவை சாதிக்கிறான். திருவேங்கட மலையிலே சேவை சாதிக்கக்கூடிய திருவேங்கடமுடையானே சுமதி அப்படின்னு ஒரு ராஜாவினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி கிருஷ்ணனாக பார்த்த சாரதியா அர்ஜுனனுக்கு தேரோட்டிய கீதோபதேசம் பண்ணின கோலத்திலே திருவல்லிக்கேணியிலே சேவை சாதிக்கிறான். வேங்கடவன் கிருஷ்ணனாக சேவை சாதித்தபடியினாலே வேங்கட கிருஷ்ணன் பெயர் அந்த பெருமாளுக்கு. ஆக திருவேங்கடமுடையான் வேங்கட கிருஷ்ணனா பார்த்த சாரதியா சேவை சாதிக்கிறான். பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவ பெருமாள் வரதராஜன் இங்கே கஜேந்திர வரதனா சேவை சாதிக்கிறான். அதனாலே காஞ்சிபுரம் பெருமாளை வந்துட்டார். அயோத்தியாவிலே அவதரித்த சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் இங்கே ஸ்ரீராமனாவே குடும்ப சகிதமா சேவை சாதிக்கிறான். அதனாலே அயோத்தியைக்கு சமமான கஷேத்திரம்னு தெரிகிறது. அகோபிலத்திலும் திருக்கடிகையிலும் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் நృசிம்மன் இங்கே யோக நృசிம்மனாக தெல்லிய சிங்கமாக சேவை சாதிக்கிறான். ஆகையினாலே 5 திவ்யதேசத்து எம்பெருமான்களுக்கும் ஒரே இடமாக அமைந்தது இந்த திருவல்லிக்கேணி. திருநீர்மலை 4 திவ்யதேசத்து எம்பெருமான்களுக்கும் ஒரே இடம். திருவல்லிக்கேணி 5 திவ்யதேசத்து எம்பெருமான்களுக்கும் ஒரே கஷேத்திரம். இதெல்லாம் நினைச்சுண்டா நமக்கு ஒண்ணு தோன்றது. என்ன தோன்றதுன்னா, ஒரு ஊர், ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு நல்லது பண்ணணும்ன்றதுக்காக ஊர் பெரியவா, அதாவது தலைவர், செயலாளர் எல்லாம் சொல்ற மொழியோ அந்த மாதிரி பெரியவா ஒரு 5 பேர் 10 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு போட்டி போட்டு ஊருக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்ணலாம், எப்படியெல்லாம் ஊரை வளர்க்கலாம், முன்னேற்றலாம்னுட்டு ஆலோசனை பண்ணி அந்த ஊருக்காக உழைத்து ஊருக்கே தங்களை அர்ப்பணிச்சு வாழ்ந்தாளானா அந்த ஊர் எப்படி செழித்து முன்னேறுமோ அதுபோல இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு பெருமாள் போராது, ஒரு பிராட்டி போராது,
நீ நான் போட்டி போட்டுக்கொண்டு 5 பெருமாள் 5 விராட்டி சேர்த்து இந்த க்ஷேத்திரத்து குழந்தைகள் பக்தர்கள் இவாளையெல்லாம் ரட்சிக்கிறான்னா இது எத்தனை உத்தமமான திவ்ய தேசம் அப்படின்றத நாம அனுபவத்தினாலே தான் உணர வேணும். 5 அமுதங்கள் இங்கே ஒன்னா சேவை சாதிக்கிறது. பஞ்சாமிருதம், 5 பெருமாள்கள் அமிர்தம் சாப்பிட்டா அவளுக்கு சாவே கிடையாது. இந்த பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணினா, இந்த பெருமாளை அனுபவித்தால், இந்த பெருமாளுடைய திருவடியிலே கட்டுண்டு கிடந்தால் அவளுக்கு ஜன்மாவே கிடையாது, மோட்சம் சித்தம். ஆகையினாலே 5 பெருமாளும் 5 அமிர்தங்கள், ஆகையினாலே பஞ்சாமிருதங்கள் ஒன்றாக எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய பரம போக்கியமான க்ஷேத்திரம். இப்போ ஸ்தல புராணத்திலே இந்த ஸ்தல புராணத்துக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, பிரம்மாண்ட புராணத்திலே பிருந்தாரண்ய க்ஷேத்திர மகாத்மியம் அல்லது கைரவினி மகாத்மியம் அப்படின்னு பெயர். இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை சொல்லிட்டு வர ருத்ரன் நாரதருக்கு. இந்த பிருந்தாவனம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் விஷ்ணுவுக்கு வாசஸ்தானம். ஏன்னா பெருமாள் எங்கெல்லாம் வசிக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றச்ச, தாமரை தடாகத்திலே எங்க தாமரைகள் அப்படி கூட்டமா செழித்திருக்கிறதோ அங்க பெருமாள் வசிக்கிறான். துளசி வனத்திலே பெருமாள் வசிக்கிறான். அடியவர்களுடைய உள்ளத்திலே பெருமாள் வசிக்கிறான் அப்படின்னு பல இடங்கள்ல பட்டியலிட்டு வருது சாஸ்திரம். அந்த மாதிரி துளசி வனம்னு சொல்லக்கூடியது பெருமாளுடைய வாசஸ்தானம். ஆகையினாலே இந்த பிருந்தாவனமானது விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு வாசஸ்தானமாக திகழ்கிறது. அப்படி பெருமாளே விரும்பி வந்து உரைகிற க்ஷேத்திரமா இருக்கிறபடினால எல்லோருக்கும் எல்லா புருஷார்த்தங்கள், அதாவது எல்லா பலன்களையும் தரக்கூடியது. யார் என்ன பலன் வேணும்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து இந்த க்ஷேத்திரத்தை எம்பெருமான்களை சேவிக்கிறாளோ அவளுக்கு அது கிடைக்கிறது. சகல புருஷார்த்த பிரதம். இங்கே எம்பெருமானுக்கு 5 விதமான மூர்த்திகள் உண்டு. இந்த க்ஷேத்திரம் எங்க இருக்கிறதுன்னா, மயூர நகரி அல்லது மயூரபுரின்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு மயிலாப்பூர்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்துக்கு சமீபத்திலே இந்த பிருந்தாவண்யம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் இருக்கிறது அப்படின்னு ஸ்தல புராணத்திலேயே சொல்லி இருக்கிறது. மயூர நகரி சமீபே பிருந்தாவனே அப்படின்னு சொல்லி இருக்கிறபடினாலே ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்துறார். மாடமா மயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே. மயிலை மயிலாப்பூர், மாமயிலை மகாநகரம் பெருநகரமானபடியினாலே மாமயிலைன்னு சொல்றார். பெரிய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருக்கக்கூடிய நல்ல செல்வ செழிப்போட கூடிய மக்கள் நிறைய பேர் ராஜாபாட்டமா வாழ்ந்த ஊர். ஆகையினாலே மாடமாமயிலை திருவள்ளிக்கேணின்னு ஆழ்வாருடைய மங்களாதாசனம். அந்த மயிலைக்கு அருகே இருக்கக்கூடியதான திருவள்ளிக்கேணியானபடியினாலே மாடமாமயிலை திருவள்ளிக்கேணி. மேலும் இது ஒரு அழகிய வனமாக இருந்தது. நிறைய சம்பத்து, அதாவது நிறைய ஐஸ்வர்யங்கள் தரக்கூடிய ஊராக இருந்தது. ஏன் அப்படின்னா, பெருமாள் ஒரு இடத்துல வசிக்கிறான்னா நிச்சயம் பிராட்டியை பிரிந்து வசிக்க மாட்டான், பிராட்டியும் கூடவே இருப்பா. ஆகையினாலே திருவுன்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யத்திற்கு அதிபதியான பிராட்டி வசிப்பதினாலே ஐஸ்வர்யத்துக்கு சம்பத்துக்கு ஒரு குறைவும் இல்லை இந்த திவதேசத்திலே. ஆகையினாலே சம்பத்கரமான க்ஷேத்திரம் இது. அநேக விருட்ச ஜாதிகள், அதாவது நிறைய செடி கொடி மரங்கள் எல்லாம் அடர்ந்து வளர்ந்த ஒரு திவதேசமாக ஒரு வனமாக இருந்தது. அது ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்துறார். இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே. இரவி அப்படின்னா சூரியன், கதிர்கள் அப்படின்னா சூரியனுடைய கிரணங்கள், சன்ரேஸ். நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி, இந்த சூரியனுடைய ஒளிகள் திருவல்லிக்கேணிக்குள்ள நுழைஞ்சதே கிடையாதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தி செடி கொடிகள்லாம் அடர்ந்து செழித்து அப்படியே காடு போல மூடிட்டு இருக்கிறது. எங்கேயானும் கேப் கிடைக்கும் உள்ள பூந்துடலான்னு சூரியன் பாக்குறான். ஆனா செடி கொடிகள்லாம் அடர்ந்து செழித்து வளர்ந்து இருக்கிறபடினால சுத்தி ஏதோ தெர கட்டினது போல எடுத்து சூரியனால உள்ள பிரவேசிக்கவே முடியலையாம். அத்தனை தூரம் சில்லுன்னு ஏசி போட்டது போல சுத்தி செடி கொடி மரங்களோட அடர்ந்திருந்த ஒரு காடாக இந்த ஊர் இருந்ததுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட திருவல்லிக்கேணி நிர்மலமான தீர்த்தமுடையது, ரொம்ப பவித்திரமான வெள்ள வெள்ளன்னு இருக்கக்கூடிய தீர்த்தமுடையது. அப்படின்னா நல்ல தீர்த்த சமுருத்தி நிறைந்த திவதேசம் அப்படின்னு தெரிகிறது. ஜலத்துக்கு ஒரு பஞ்சம் இல்லை. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த உத்தமமான திவதேசம் மகா பாதக நாசனம், எல்லாருடைய பெரிய பாவங்களையும் போக்கக்கூடியது. புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு, தீர்த்தமாடினா பாவம் போறது. எம்பெருமான் வசிக்கிறான், அவனை சேவித்தா, அவனுடைய அர்ச்சையை சேவித்தா பாவம் போறது. அப்படி பல விதங்களினாலே பக்தர்களுடைய வருபவர்களுடைய பாவத்தை அவ பண்ணின மகா பாதகங்களை எல்லாம் நாசனம் பண்ணக்கூடிய திவதேசம் இந்த கைரவினி க்ஷேத்திரம். துளசி கானனேயஸ்து முகூர்த்தமபி திஷ்டதி ச வாஜபேய யஜ்ஞஸ்ய பலமாப்னோதி புஷ்கலம். எவன் ஒருத்தன் ஒரு முகூர்த்த காலம்,
இந்த திருவல்லிக்கேணின்னு சொல்லக்கூடிய கைரவினி கஷேத்திரத்திலே வாசம் பண்ணுகிறானோ அவனுக்கு வேதத்திலே சொல்லப்பட்டதான வாஜபேய மகா யாகம்னு சொல்லக்கூடிய யாகம் பண்ணின பலன் கிடைக்கிறதுன்னு சொல்றார். ஒரு யாகம் பண்றதுன்றது சாதாரண விஷயமா? கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது இன்னைக்கு. ஆனா இந்த கஷேத்திரத்துல ஒரு முகூர்த்த காலம் ஒருத்தன் வசிக்கிறான்னா அவனுக்கு அந்த யாகம் பண்ணின பலன் கிடைக்கிறதுன்னா எவ்வளவு சுலபமா யாகத்தினுடைய பலன் கிடைக்கிறது இந்த திவ்யதேசத்திலே. ஆகையினாலே அத்தனை பெரிய பலனை சாதாரணமா அந்த ஊர்ல ஒரு முகூர்த்தம் இருக்கிறதுனாலயே கொடுக்கறதுன்னா அத்தனை உத்தமமான திவ்யதேசம். ஒரு கடிகைன்னு சொல்லக்கூடிய 24 நிமிஷங்கள் இந்த ஊர்ல வசித்தா போறோம் அப்படின்னு திருக்கடிகை கஷேத்திர மகாத்மியத்துல சொன்னது போல இந்த பிருந்தாரண்யத்திலே ஒரு முகூர்த்தம் வாசம் பண்ணினாலும் ஸ்வர்க்கத்தை தரக்கூடியதான வாஜபேய மகாயாகத்தினுடைய பலன் கிடைக்கிறது. அப்படின்னா அவளுக்கு நிச்சயம் நரகம் கிடையாது, சொர்க்கம் உண்டு. அவ சரணாகத்தாலா பிரபத்தி பண்ணிட்டாளானா அவளுக்கு மோட்சம் உண்டு, அது வேற. இந்த திவதேசத்திற்கு கைரவினி சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தடாகத்தை வைத்து கைரவினி கஷேத்திரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே, அதையே தமிழ் படுத்தினா அல்லிக்கேணின்னு திருவல்லிக்கேணி அப்படின்ற பெயரும் வந்தது அப்படின்னு பார்த்தோம். இந்த திவதேசத்திற்குன்னு ஒரு ஏற்றம் உண்டு. என்ன அப்படின்னா, பெருமாளுடைய குணங்கள் கணக்கே இல்லாமல் ஆழ்வாராச்சாரியர்களாலே வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே பிரதானமான 2 அப்படின்னா, பரத்வம், எல்லாருக்கும் மேற்பட்ட சுவாமியா பரம்பொருளாக இருக்கக்கூடியது. இவனுக்கு சமானமான தெய்வம் எதுவும் இல்லை, இவனுக்கு மேலான தெய்வம் எதுவும் இல்லை, இவன் தான் எல்லோருக்கும் மேம்பட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் பரத்வம். அப்படி வசந்த பெருமாளா இருந்துட்டா போருமா? எதனால அப்படி இருக்கணும்? அப்படி இருக்கிறவனாலதான் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒழித்து நமக்கு மோட்சம் தர முடியும், நம்ம கரை சேர்க்க முடியும், திரும்ப புறக்காதபடிக்கு தன் திருவடிகளையே வைத்துக் கொள்ள முடியும். சரி, அந்த சக்தி உண்டு அவனுக்கு. ஆனா அதை பண்ணுவானா அவன்? அந்த சக்தி இருக்கிற அளவுக்கு நம்மிடத்திலே அவனுக்கு கருணை உண்டா, இரக்கம் உண்டா அப்படின்னா உண்டு. அப்படின்னு சொல்றது போல எம்பெருமானுடைய சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை என்று சொல்லக்கூடிய குணம், குறிப்பா தன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணின தன்னுடைய அடியவர்களுக்காக அவ்வளவு உசரத்துல இருக்கக்கூடிய பரம்பொருள் இறங்கி வர்றது, வந்து காரியம் பண்றதுன்னு சொல்லக்கூடிய அந்த எளிமை, அந்த நீர்மை, இது 2 தான் பிரதானம். சில இடங்கள்ல பெருமாளுடைய பரத்வத்தை மட்டும் சேவிக்க முடியும், சில இடங்கள்ல பெருமாளுடைய எளிமையை மட்டும் சேவிக்க முடியும். ஆனா ரொம்ப சில இடங்கள்ல தான் பெருமாளுடைய பரத்வம்னு சொல்லக்கூடிய உயர்ச்சியையும் சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமையையும் ஒன்னா சேர்த்து சேவிக்க முடியும். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த திவதேசம். எப்படின்னா, பார்த்தன் தன் தேர் முன் நின்ற சௌலபியமும், உலகங்களை எல்லாம் படைத்து அந்த அர்ஜுனனையும் படைத்து அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தையும் நடத்துபவன், அதுக்கப்புறம் என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்ச ஒருத்தன், இவன் கேவலம் அர்ஜுனன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனுடைய தேர் ஓட்டியா அவனுடைய குதிரைகளை பராமரிச்சுண்டு அவன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு கீழே இவன் தேர் ஓட்டின்னு இருக்கானே, அந்த எளிமை அது வேற எங்க சேவிக்க முடியும்? இந்த பார்த்தனுக்கு சாரதியா அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கிற இந்த கண்ணனிடத்திலே தவிர வேற எங்கு சேவிக்க முடியும்? இதனாலே சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை தெரியறது. பரத்வம் எங்கே தெரிந்தது? ஏதோ சண்டை போடுறவாழ்ல ஒருத்தன் அர்ஜுனன், அவனுக்கு தேரோட்டியா வரான் ஒருத்தன், வந்து அந்த தேரை ஓட்டின்னு இருக்கான், அர்ஜுனனுக்கு அவனுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுதானே அவனுடைய காரியம், ஒரு சாரதியா. ஆனா நான் தான் எல்லாம் என்பது போல பகவத்கீதை உபதேசம் பண்றான். அதாவது வேதாந்தத்தையே பகவத்கீதையா உபதேசம் பண்றான். வேதாந்தங்களினுடைய சாரத்தை எல்லாம் பகவத்கீதையா உபதேசம் பண்றான். நானே தெய்வம்னு வேற சொல்றான். எல்லா தர்மங்களையும் விட்டு என்னுடைய திருவடிகளை பற்று, என் காலை பிடிச்சிக்கோன்னு வேற சொல்றான். எனக்குள்ள எல்லாம் அடக்கம் என்பது போல விஸ்வரூபத்தையும் காட்டி கொடுக்கிறான். அது பரத்வம்னு சொல்லக்கூடிய சுவாமித்துவம், உயர்ச்சி. ஒரு பக்கம் பார்த்தா சாதாரண டிரைவரா இருக்கான், ஒரு பக்கம் பார்த்தா நான் தான் எல்லாம்னு இந்த லோகங்கள் எல்லாவற்றையும் முக்காலங்களையும் தன்னுடைய திருமேனியிலே வீடியோ போல காட்டுறான் விஸ்வரூபத்திலே. ஆக பரத்வம் சௌலபியம்னு சொல்லக்கூடிய மேன்மையும் எளிமையும் ஒன்னா சேவை சாதித்த இடம் அப்படின்னா அர்ஜுனனுக்கு தேரோட்டியா எம்பெருமான் கீதாச்சாரியனாக பார்த்த சாரதியாக என்ற திருக்கோலம் தான். அந்த உயர்வும் எளிமையும் ஒன்றாக சேவை சாதிக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய திவ்யதேசம் இந்த திருவல்லிக்கேணின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். திருவங்கை ஆழ்வார் இதை காட்டிக் கொடுக்கிறார். சாரதி எம்பெருமான செவித்தோமான கையில கோலை வச்சுருக்கான். எதுக்காக கோயில வச்சுருக்கான் கையில? பற்றலர் வீய, எதிரிகள் விழுவதற்காக கையிலே கோலை வைத்துக் கொண்டு
பார்த்தனுடைய தேருக்கு முன்னாலே அந்த தேரோட்டியாக நின்ற எம்பெருமான் அப்படின்னு பார்த்த சாரதியா கீதாச்சாரியனா எம்பெருமான் அன்று அவதாரித்ததை, அன்று அவதாரம் பண்ணின காட்சியோட இன்று அர்ச்சாவதாரமா விக்கிரகமாக எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதை நமக்கெல்லாம் காட்டிக் கொடுக்கிறார் திருமங்கையாழ்வார். அப்பேற்பட்ட உத்தமமான திவ்யதேசம் இது. அது மட்டுமல்ல, முதலாழ்வார்கள் 3 பேரும் ரொம்ப காலம் இந்த திவ்யதேசத்திலே வசித்திருக்கிறார்கள். அவளுடைய திருவடி சம்பந்தத்தினாலே இந்த திவ்யதேசம் உயர்வானது. குறிப்பா இந்த திருவல்லிக்கேணிக்கு அருகே இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல தான் பேயாழ்வாருடைய திரு அவதாரம். அவர் இந்த திருவல்லிக்கேணி எம்பெருமானிடத்திலே ரொம்ப ஆழங்கால் பட்டு இங்க ஒரு கிணறு தோண்டி ஒரு நந்தவனம் அமைத்து நிறைய துளசி புஷ்பங்களை எல்லாம் பயிரிட்டு பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு ரொம்ப நாள் இந்த திவதேசத்திலே வசித்தார் பேயாழ்வார். அவர் கையாலே தோண்டப்பட்ட கிணறு, அவர் ஏற்படுத்தின நந்தவனம், அதெல்லாம் இன்னைக்கும் மாடவீதியிலே பேயாழ்வார் சன்னதின்னு ஆச்சரியமா இன்னைக்கும் இருக்கிறது. அந்த கிணற்றில தீர்த்தம் எடுத்துட்டு இருக்கிறச்சதான் சைவரா சிவபக்தரா இருந்த சிவபாக்கியர்னு சொல்லக்கூடியவரை இவர் விஷ்ணுவே பரம்பொருள், ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று உபதேசம் பண்ணி தன்னுடைய செய்கைகளின் மூலமாகவும் உபதேசம் மூலமாகவும் திருத்தி திருமிழிசை ஆழ்வாராக ஆக்கின க்ஷேத்திரம். ஆக ஒரு ஆழ்வார் உண்டான க்ஷேத்திரம் இது. பேயாழ்வார் ரொம்ப நாள் வசித்த க்ஷேத்திரம், திருமிழிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வாரை உருவாக்கின க்ஷேத்திரம். பேயாழ்வார் இந்த எம்பெருமானை ஒரு பாசுரத்தாலே மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறார். திருமிழிசை பிரானும் ஒரு பாசுரத்தாலே மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறார். பல நாள் கழித்து அவதரித்த திருமங்கையாழ்வார் ஒரு பதிகம் 10 பாசுரங்கள் முழுக்க இந்த க்ஷேத்திரத்துக்கு பாடியிருக்கிறார். திருமங்கையாழ்வார் ஒருத்தர் தான் இந்த 5 எம்பெருமான்களையும் பாடின ஆழ்வார். அவராலே தான் 5 பெருமாளும் திவதேசமா ஆனா. இந்த 5 பெருமாளும் இன்னைக்கு ஒரே கோவிலுக்குள்ள இருக்கா. ஆனா ஒரு காலத்துல ஒரு பெருமாளும் ஒரு இடத்துல ஒரு தீர்த்தத்தினுடைய கரையிலே இருந்தார்கள். நாளடைவுல நிறைய அப்படி மாறிண்டு வரச்ச எல்லாம் மறைஞ்சு போயிடுத்து. ஆகையினாலே சமீபத்திலே இந்த கோவிலை ஏற்படுத்தின ராஜாக்கள் 5 எம்பெருமான்களையும் காலத்துக்கும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோவிலுக்குள்ளேயே எழுந்தருள பண்ணினார்கள் அப்படின்னு ஸ்தல புராணத்திலே அந்த கோவில் வரலாறிலே தெரிவிக்கப்படுகிறது. இப்போ இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை ஓரளவுக்கு பார்த்தோம். கைரவினி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய பெருமை. இந்த கைரவினி சரஸ்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடியதான புண்ணிய தீர்த்தம். தத்ரஸ்னாத்மா விமுச்யந்தே சர்வ பாபைஷ்ச மானவாஹ சம்சார ஜலதோ மக்னாஹ மஜ்ஜனா தத்ர நாரத விதூத நிகிலா கௌகா கச்சந்தி பரமாம் கதிம். இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடின மாத்திரத்திலே மனுஷாளுடைய பாவங்கள் எல்லாம் இல்லாமல் போகிறது. யார் இதுல தீர்த்தமாடுறாளோ அவளுடைய பாவம் போயிடுறது. அது மட்டுமல்லாமல் அவ என்ன எல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் நிறைவேறி கடைசியில் அவளுக்கு பரம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய பெரும் பேரான மோட்சமும் கிடைக்கிறது அப்படின்னு இந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை நாரதருக்கு ருத்ரன் உபதேசம் பண்றான். அஸ்யாஜலம் உபஸ்பிருஷ்ய பீத்வா திருஷ்ட்வா விமானவஹ முச்யமானோ பாவ கௌகைர் கச்சத்யந்தே பதம் ஹரேஹே. எந்த ஒரு மனுஷன் இந்த தீர்த்தத்தை தொட்டாலும் அல்லது இந்த தீர்த்தம் அவன் மீது பட்டாலும் இல்ல இந்த தீர்த்தத்தை சாட்டாலும் இந்த தீர்த்தத்தை கண்ணால பார்த்தாலும் கைகூப்பி சேவித்தாலும் இதுல மூழ்கி ஸ்நானம் பண்ணாலும் இதை புரோட்சிச்சென்றாலும் இப்படி எப்படியாவது இந்த தீர்த்த சம்பந்தம் ஏற்பட்டு விட்டாலே அவனுடைய அத்தனை பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அவனுக்கு மோட்சமானது கிடைக்கிறது அப்படின்னு ருத்ரன் நாரதருக்கு தெரிவிக்கிறார். அத்தனை உத்தமமான கைரவினி சரஸ் இருக்கக்கூடியதான க்ஷேத்திரம் இது. இந்த பிருந்தாரண்ய வனத்திலே பிருகு, அத்ரி, மரீச்சி, மார்க்கண்டேயர், சுமதி, சப்தரோமா, ஜாஜலி அப்படின்னு 7 மகர்ஷிகள் தபஸ் பண்ணினா. இந்த 7 மகர்ஷிகளும் வசந்த துளசி வனமா கைரவினி தீர்த்தம் இன்னும் 5 தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய உத்தம கஷேத்திரமா இருக்கிறபடினாலே புண்ணிய தீர்த்தங்களுக்கு குறவில்லை. 6 தீர்த்தங்கள் உண்டு. அதுல சிறப்பா கைரவினி தீர்த்தம் மோட்சத்தையே தரக்கூடிய தீர்த்தம்னு சொல்லி இருக்கு. துளசி காடா இருக்கிறபடினாலே பெருமாளும் பிராட்டியும் விரும்பி உரைகிற ஏற்றம் மிக்கதா இருக்கிறது. நிறைய செடி கொடிகள்லாம் அடர்ந்து இருக்கிறபடினாலே ஏகாந்தமா ரம்யமா மனதுக்கு அமைதியா இதமா தியானம் யோகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய இடமா இருக்கிறதுன்னுட்டு 1 இல்ல 2 இல்ல 7 மகர்ஷிகள், பெரிய மகர்ஷிகள் அவெல்லாம் தபஸ் பண்ணினா. ஒருத்தரும் தங்களுக்கு மோட்சம் வேணும் அல்லது எம்பெருமான நேர சேவிக்க வேணும் என்பதற்காக 7 ரிஷிகளாலே தபஸ் பண்ணப்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் இது. 7 ரிஷிகள் தவம் புரிந்தார்கள். 6 தீர்த்தங்கள் இருக்கின்றன. 5 விமானங்களின் கீழே 5 பெருமாள்கள் சேவை சாதிக்கிறா. பேயாழ்வார், திருமிழிசையாழ்வார், திருமங்கையாழ்வார்னு சொல்லக்கூடிய 3 ஆழ்வார்களாலே மங்களாதாசனம் பண்ணப்பட்ட உத்தமமான திவ்யதேசம். இதெல்லாம் இந்த திவ்யதேசத்தினுடைய சிறப்புகள்.
இப்போ 5 பெருமாளுடைய ஸ்தல புராணத்தை அனுபவிக்கலாம். முதல்ல இந்த க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளின பெருமாள் மன்னாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கநாதன் தான். ஸ்தல புராணத்தின்படி இந்த க்ஷேத்திரத்துக்கு யார் அதிபதி அப்படின்னா வேதவள்ளி தாயாரும் மன்னாதன்னு சொல்லக்கூடிய ரங்கநாதனும் தான் இந்த திருவல்லிணி க்ஷேத்திரத்துக்கு அதிபதிகள். ஆனா இன்னைக்கு திருவல்லிக்கேணின்னு சொன்னா நம்ம ஞாபகத்துக்கு யார் வரார்? எப்படி பிரசித்தமா போயிடுச்சு திவ்யதேசம்? பார்த்தசாரதி அப்படின்னு வெங்கட கிருஷ்ணனா பார்த்தசாரதியா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் திருவல்லிக்கேணின்னு சொன்னா ஞாபகத்துக்கு வரார். ஒரிஜினல் கஷேத்ராதீசன் யாரு? மன்னாதன்னு சொல்லக்கூடிய பெரிய பெருமாள். எதனால இப்படி ஆச்சு? அது எங்க பெருமாளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. திருவேங்கட மலை ஆதிவராக கஷேத்திரம்னு பெயர் பெற்றது. அங்க கஷேத்ராதீசனா ஆதிவராக பெருமாள் தான், வெங்கடவராக பெருமாள் தான் அன்னையில இருந்து இருந்துட்டு இருக்கான். நடுவுல வந்தவர் திருவேங்கடமுடையான். வந்து அவரிடத்திலே அனுமதி கேட்டு அந்த மலையில தங்கினார். ஆனா இன்னைக்கு திருமலைன்னு சொன்னாலே திருவேங்கடமுடையான் தான் கஷேத்ராதீசன் பேர் அவருக்கு. ஆனா இவர் தான் கஷேத்ராதீசனா இருந்துட்டு இருக்கார். அந்த திருவேங்கடமுடையானே சுமதி ராஜாவுக்கு தேரோட்டிய கிருஷ்ணனா பார்த்தசாரதியா நான் உனக்கு பிருந்தாரண்யம்னு சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணியிலே சேவை சாதிக்கிறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினான். ஆக இங்கு வெங்கட கிருஷ்ணனா பார்த்தசாரதியா சேவை சாதிக்கிறவன் சாட்சாத் திருவேங்கடமுடையான். எங்களுக்கு என்ன பழக்கம்? ஒரு க்ஷேத்திரத்துக்கு வருவோம், அங்க இருக்கிற பெருமாள் அனுமதி வாங்கிட்டு அங்க தங்குவோம், வந்தா விட்டு க்ஷேத்திரமே எங்கள்தாயிடும். அந்த மாதிரி மன்னாதனுடைய க்ஷேத்திரமாக இருந்தது. எங்க திருவேங்கடமுடையானுடைய ஒரு சிறப்பினாலே, ஒரு ஏற்றத்தினாலே, அவருக்கே உரிய ஒரு பெருமையினாலே அது அவருடைய க்ஷேத்திரமா மாறி போயிடுத்து. அதனாலே திருவல்லிக்கேணி அப்படின்னாலே வெங்கடகிருஷ்ணன் தான் பார்த்தசாரதி தான்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆக இந்த க்ஷேத்ராதீசனான மன்னாத பெருமாள், அவனுக்கு முன்னாலேயே இந்த க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளியவள் இந்த வேதவள்ளி தாயார். அவளை பத்தின அனுபவம் இந்த 10 அத்தியாயங்களிலே முதல் அத்தியாயத்தினாலே பிருந்தாரண்ய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தினுடைய பெருமை தெரிவிக்கப்பட்டது. 2வது அத்தியாயத்தினாலே வேதவள்ளி தாயாருடைய ஆவிர்பாவம், அப்புறம் பெருமாள் ரங்கநாதன் வந்து அவளை கல்யாணம் பண்ணிண்டது, அவ 2 பேரும் அர்ச்சாவதாரமா சேவை சாதிக்கிறது, இதெல்லாம் சொல்லப்படுறது. மூலவருக்கு மன்னாதன் அப்படின்னு திருநாமம். மன்னாதன் அப்படின்னா மத்து பிளஸ் நாதன். மத்து அப்படின்னா என்னுடைய, நாதன் அப்படின்னா சுவாமி, மன்னாதன் அப்படின்னா என்னுடைய சுவாமின்னு அர்த்தமாறுது. ரங்கநாதனை போல உருவ ஒற்றுமையில இருக்கக்கூடிய பெருமாளானபடியினாலே ரங்கநாதன் அப்படின்னு சொல்றோம். இந்த மன்னாதன் அப்படின்ற சம்ஸ்கிருத பெயரை ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்துறார். என்னை ஆளுடையப்பன், என்னை ஆள் உடை அப்பன் அப்படின்னா நாதன் அப்பன். என்னை ஆளுடையவன்னா எனக்கு சுவாமியா எனக்கு நாதனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு மன்னாதன் என்கிற சம்ஸ்கிருத பெயருடைய தமிழ் வடிவம் தான் என்னையாளுடையப்பன். இன்னைக்கும் காலங்காலமா இந்த திருவல்லிக்கேணியில பிறந்து வளர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா அந்த பெருமாள் கோவில்ல இருந்து ஏதானும் மாலை பிரசாதம் தீர்த்தம் ஏதானும் பிரசாதமா அவளுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அத பார்சாரதி பிரசாதம் சொல்றது வழக்கம் இல்லை. இன்னைக்கும் எண்ணெயாளையுடையப்பன் பிரசாதம்னு சொல்றதுதான் வழக்கம். மன்னாதன் பிரசாதம்னு கூட சொல்றது இல்ல. எண்ணெயாளுடையப்பன் பிரசாதம், எண்ணெயாளுடையப்பன் அனுகிரகம்னு சொல்றதுதான் வழக்கம். ஏன்னா மன்னாதன்னால எண்ணெயாளுடையப்பன்னால ஒண்ணுதான். ஆனா ஆழ்வார் திருவாக்கிலே வந்த காரணத்தினாலே எண்ணெயாளுடையப்பன் சொல்றது திவ்ய பிரபந்தத்திலே ஆழங்கால் பட்டு அதிலேயே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவால நமக்கெல்லாம் ஒரு ஏற்றம். ஸ்தலபுராணம் வெங்கடேசன் ஸ்ரீனிவாசன் சொல்றது, ஆனா நாம திருவேங்கடமுடையான்னு தான் சொல்றோம். ஏன்னா ஆழ்வார் வாயில வந்துட்டு அந்த பேர் தான். அந்த மாதிரி மன்னாதன் ரங்கநாதன் பல பேர் இருந்தாலும் ஆழ்வார் வாக்கிலே வந்த காரணத்தினாலே எண்ணெயாளுடையப்பன் அப்படின்றதுதான் சம்பிரதாயத்திலே விசேஷமா பெரியவாளால சொல்லப்படக்கூடிய திருநாமமாக இருக்கிறது. இந்த மன்னாதன் சொல்லக்கூடிய பெருமாள் ஆதிசேஷன் பெயர்ல புஜங்க சயனமா சயனிச்சுருக்கார். கிழக்கே திருமுக மண்டலம், கிழக்க பார்த்தாப்புல பெருமாள் சயனிச்சுருக்கார். பெருமாளுடைய திருமுடின்னு சொல்லக்கூடிய தலை தெற்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டு தன்னுடைய திருவடிகளை வடக்கு பக்கத்திலே நீட்டிக்கொண்டு மேற்கு பக்கம் பின் திசையை காட்டிக்கொண்டு முதுகை காட்டிக்கொண்டு கிழக்கு பக்கம் சமுத்திரத்தை பார்த்து கடாட்சிச்ச மாதிரி பெருமாள் சயனிச்சுருக்கார். இந்த பெருமாளுடைய தலமாட்டுல யக்ஞவராகன்னு ஒரு எம்பெருமான் மூலவர் எழுந்தருள் இருக்கிறார். இந்த எம்பெருமானுடைய திருவடி பக்கம் ஒரு நிருசிம்மன் மூலவர் எழுந்தருள் இருக்கிறார். இதுதான் மன்னாதன்னு சொல்லக்கூடிய மூலவருடைய உத்தமமான சேவை. உற்சவர் மன்னாதன் அப்படின்னு பெயர் அவருக்கு. 4 திருக்கரங்களோட கூட சேவை சாதிக்கக்கூடிய அழகான எம்பெருமான்.
ஒரு படத்திலே அடியேன் மன்னாத்தன் வேதவள்ளின்னு கொடுத்திருக்கேன் பாருங்க. அது இந்த வேதவள்ளி தாயாருக்கும் மன்னாத்தனுக்கும் நடக்கக்கூடிய கல்யாண உற்சவ படம். தாயார் அழகிய மணப்பெண்ணாக, நம்மளவா கல்யாணங்கள்ல பெண் எப்படி எந்த கோலத்திலே அமர்ந்து கொள்கிறாளோ அந்த கோலத்திலே தாயார் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். பக்கத்துல கல்யாண மாப்பிள்ளையா செங்கோலுடைய திருவரங்க செல்வனார்னு ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணினது போல செங்கோலை ஏந்தி கொண்டு ரங்கராஜனாக வலது திருக்கரத்தை அபயமுத்திரையாகவும் இடது திருக்கரத்தை ரங்கநாதனானபடியினாலே கதையை ஊனிக்கொண்டும் மேல் 2 திருக்கரங்களாலே சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டும் அழகான மாப்பிள்ளையாக சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் தான் மன்னாதன். தாயார் வேதவள்ளிக்கு தனி படம் கொடுத்திருக்க அடியன். மேல் 2 திருக்கரங்களாலே தாமரையை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்களாலே அபயஹஸ்தமும் வரத முத்திரையும் வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பேரழகி இந்த தாயார். தாயாருடைய திருமுக மண்டலம் எப்போதும் கல்யாண கோலத்தை காட்டிக்கொண்டு மங்களகரமான நல்ல புன்முறுவல் பூத்த திருமுகமாக நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறது. தாயாரை ஒரு க்ஷணம் சேவிக்கிறச்சியே நம்ம மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் போயிடுறது. தாயாருக்கு வேதவள்ளி அப்படின்னு திருநாமம். இவள் தனிக்கோயில் நாச்சியார். தாயாருக்கு தனி சன்னதி பிரத்யேகமா உண்டு. இந்த தாயார் படிதாண்டா பத்தினி. கோவிலுக்குள்ளதான் இவளுக்கு புறப்பாடு உற்சவம் எல்லாம். ஒரு நாளும் கோவிலை விட்டு தாயார் வெளியில வரவே மாட்டா. 5 விமானங்கள் உண்டுன்னு பார்த்தோம். அதிலே இந்த மன்னாத்தன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய விமானம் பிரணவ விமானம்னு பெயர். ஏன் பிரணவ விமானம்? இவர் ரங்கநாதனோ இல்லையோ, ஸ்ரீரங்கத்துல என்ன விமானம்? பிரணவாகார விமானம் அப்படின்னு பிரணவத்தினுடைய வடிவத்திலே இருக்கக்கூடிய விமானம். இவனும் ரங்கநாதன். அதனால இங்கேயும் பிரணவ விமானம் தான். தீர்த்தம் கைரவினி சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா பிருகு மகரிஷி, மார்க்கண்டேய மகரிஷி, வேதவள்ளின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி இவாளுக்கெல்லாம் பிரத்யக்ஷம். ஆகமம் வைகானச ஆகமம். இவரை மங்களாசாசனம் பண்ணினவா அப்படின்னா பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் 3 பேரும் மங்களாசாசனம் பண்ணிருக்காங்க இந்த பெருமாள். இப்போ ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல்ல பல முறை கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வரது உண்டு. அது நிஜத்துல வாஸ்தவத்துல சண்டையா இருக்காது. ஏதோ ஒரு பொய் காரணம் சண்டை போடுறது போல கோச்சுண்டு பிராட்டி வந்துடுவா. அவளை தேடிண்டு வந்து சமாதானப்படுத்துறது போல பெருமாள் பின்னாடி வருவார். பிராட்டிய கல்யாணம் பண்ணிப்பார். 2 பேரும் அங்க கோவில் கொண்டு எழுந்தருளி வர குழந்தைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவான்றது பல திவ்யதேசங்கள்ல பார்த்துட்டோம். திருமலையில பார்த்தோம், திருவாளி திருநகரியில பார்த்தோம், திருநின்ற ஊர்ல பார்த்தோம், திருக்கடிகையில பார்த்தோம், எவ்வளவு இடத்துல பார்த்துட்டோம். பிராட்டி கோச்சுண்டு வரான்னா அது பொய் கோபம் தான். கோச்சுண்டு வராப்புல வரேன், பின்னாடி வந்து சமாதானப்படுத்துறாப்புல படுத்துங்க. 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு அம்மா அப்பாவா குழந்தைகள் எல்லாம் கடாட்சிச்சுண்டு அவளுக்கு தேவையான அனுகிரகத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அவளுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது. அதன்படி ஒரு முறை திருப்பார்கடல்ல இருந்து பிராட்டி பெருமாளோட சண்டை போட்டுண்டு பூலோகத்துக்கு வந்துட்டா. வந்தவள் இந்த உத்தமமான பிருந்தாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய துளசி வனத்துக்கு வந்து சேர்றா. அப்போ பிருகு மகரிஷியும் மார்க்கண்டேய மகரிஷியும் பெருமாளை நேர சேவிக்கணும்ன்றதுக்காக இந்த ஊர்ல தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆகையினாலே பிருகு மகரிஷி இந்த ஊர்ல தபஸ் பண்றதுனால அவருக்குன்னு தனியா ஒரு ஆசிரமத்தை அங்கே ஏற்படுத்தி கொண்டு பக்கத்திலே ஒரு தீர்த்தத்தை அமைத்துக் கொண்டு தினம் அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடிண்டு அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு பெருமாளை நோக்கி தினம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஆசிரமத்துக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தன மரம். அந்த சந்தன மரத்தின் கீழே திருப்பார்கடல்ல இருந்து பெருமாளுடைய திருமார்பில இருந்து இறங்கி கோச்சுண்டு வந்தவளான பிராட்டி ஒரு அழகான பெண் குழந்தையா மாறி எப்படி துளசி செடியின் கீழே ஆண்டாள் குழந்தையா பெரியாழ்வாருக்கு கிடைச்சாலோ அந்த மாதிரி சந்தன மரத்தின் கீழே பிருகு மகர்ஷிக்கு அழகிய பெண் குழந்தையா இந்த குழந்தை கிடைக்கிறது. பிராட்டி கிடைக்கிறா. குழந்தை அழற சத்தம் கேட்கறதே அப்படின்னுட்டு பிருகு மகர்ஷி சந்தன மரத்தை அடிக்கு போய் பார்க்கிறார். பார்த்தா சாட்சாத் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை அழகோட, அத்தனை தேஜஸோட, அத்தனை புன்முறுவலோட இந்த குழந்தை அப்படியே காலாட்டின்னு அழகா பார்த்துன்னு படுத்துட்டு இருக்கிறது அங்க. உடனே மார்க்கண்டேயர் மற்ற சிஷ்யால் இவாளை எல்லாம் கூட்டு வந்து அந்த குழந்தையை காட்டி அத்தனை ஆச்சரியப்பட்டார். வந்த ரிஷிகள் உள்பட, பிருகு மகரிஷி உள்பட, மார்க்கண்டேயர் உள்பட எல்லோரும் அந்த குழந்தையுடைய அழகு, அதனுடைய தேஜஸ்ல அப்படியே வாயடைச்சு போய் சில மாதிரி நின்னுட்டா. குழந்தை அப்படியே என்ன தூக்குங்கோன்னு சொல்றது போல அழுதுன்னு இருக்கிறது. அழகான நிலா போல முகமுடைய இந்த குழந்தை அழறதா அப்படின்னு பதறி போய் பிருகு மகரிஷி தன்னுடைய கையில அந்த பெண் குழந்தையை எடுத்துண்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து தன்னுடைய தர்ம பத்னியின் இடத்திலே கொடுக்கிறார். அம்மா, இந்த குழந்தைய சந்தன விருட்சத்தின் இடையிலே பார்த்தேன். பார்த்தா சாட்சாத் தாயார் போல தெரியறது. குழந்தை யாரும் இல்லாமல் அழுது கொண்டிருந்தது. நாம இந்த குழந்தைய வளர்க்கலாம், நீ நல்ல முறையில வளர்த்துண்டுவான்னு தன்னுடைய தர்மபத்னியின் கையில கொடுக்கிறார். உடனே பிருகு மகரிஷியினுடைய தர்மபத்னியும்
மற்ற ரிஷிகளினுடைய பத்னிகளான ரிஷி பத்னிகளும் எல்லாமா சேர்ந்து அந்த குழந்தைய ரொம்ப நன்னா வளர்க்கிறா. எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே செல்ல பொண்ணு இந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு ஆச்சரியமா வேதவள்ளின்னு பெயர் சூட்டினார் பிருகு மகர்ஷி. பார்த்தார், பார்த்தா மெல்லிசா கொடி போல அழகா இருக்கக்கூடிய குழந்தை, வேத வாசனை கமழக்கூடிய மகாலட்சுமியை போல இருக்கக்கூடியது. ஆகையினாலே வேதம் கமழும் கொடி வேதவள்ளி அப்படின்னு வேதவள்ளின்னு பேர் வச்சுட்டார். இந்த வேதவள்ளியும் ரிஷிகளாலும் ரிஷி பத்னிகளாலும் வளர்க்கப்பட்டு நல்ல முறையில ஒரு அழகான பெண் குழந்தையா, நல்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண்மணியா வளர்ந்துண்டு வரா. தன்னை வளர்த்தவர்களான ரிஷிகளுக்கும் ரிஷி பத்னிகளுக்கும் பணிவிட பண்ணிட்டு வரா, சுசுரூஷ பண்ணிட்டு வரா. அப்படியே சில வருஷம் போச்சு. இதுக்கு மேல நாம பிராட்டியை தனியாக விடக்கூடாது, போய் பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல்ல இருந்து புறப்பட்டு இந்த பிருந்தாரண்ய கஷேத்திரத்துக்கு வரான். வந்தவன் ஒரு ராஜகுமாரனாக வந்து சேர்றான். ஒரு கட்டிலம் காலையாக உறையூர் கமலவள்ளி நாச்சியாருக்கு சேவை சாதிப்பதற்கு ரங்கநாதன் எப்படி ஒரு அழகான ஒரு இளைஞனா வந்தானோ அது போல ஒரு அழகிய அரசகுமாரனாக இந்த ரங்கநாதன் இந்த திருவள்ளிக்கேணின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்துக்கு வரான். வந்தா பிருகு மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே பூ பறிச்சுட்டு இருக்க வேதவள்ளிய பாக்குறான். பார்த்து அவ அழகுல அப்படியே மயங்கி போய் வாயடிச்சு நிக்கிறான். பெருமாள் யாரு எதுக்கு வந்தோன்றதெல்லாம் மறந்தாயிடுச்சு. வேதவள்ளியை பார்த்தான், அந்த அழகுல அப்படியே விக்கிரகம் மாதிரி ஒரு இடத்துல அப்படியே உருகி போய் நின்றுட்டான். பெருமாள் நகரவே இல்லை, சில போல ஆயிட்டான். வேதவள்ளியோ யாரோ ஒரு வயசு பையன், இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, நன்னா அழகா வேற இருக்கான், திடீர்னு நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருக்கானே யாருன்னு அப்பாவன்ட்ட போய் சொல்லணும்னு ஓடி போய் பிருகு மகர்ஷியின் இடத்துல சொல்றா. அப்பா, இந்த மாதிரி ஒரு அழகான ராஜகுமாரன் போல தெரியறது ஒரு பையன் வந்திருக்கான், யாருன்னு தெரியல, நீங்க போய் பாருங்கன்னு சொல்றா. பிருகு நேர வரார். வந்து இந்த ராஜகுமாரனை பார்க்கிறார். முற்றும் உணர்ந்த முனிவரோ இல்லையோ, இந்த ராஜகுமாரனை பார்த்தா விட்டு வந்திருக்கிறவன் சாதாரண ராஜகுமாரன் இல்ல, ராஜகுமாரன் வேஷத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத நன்னா தெரிஞ்சுண்டார். தெரிஞ்சின்றவர் அவர் கையம் ஓடல காலம் ஓடல, விழுந்து விழுந்து சேவிக்கிறார் எழுந்துக்கிறார், விழுந்து விழுந்து சேவிக்கிறார் எழுந்துக்கிறார். பெருமாள் அப்படி இப்படிமா பிரதட்சணம் பண்றார். இப்படி சேவிச்சுண்டு பிரதட்சணம் பண்ணிட்டு கண்ணுல அப்படி ஜலம் தாரதாரியா போறது. பெருமாளை நேர்ல சேவிச்சா எடுத்து பெரிய ரிஷி வேற, சாஸ்திரங்கள் வேதம் வேதாந்தம் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர் வேற, சொந்தமா இந்த பெருமாளுக்கு நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டார். பெருமாளை பார்த்த மாத்திரத்துல ரிஷி வாயில ஸ்தோத்திரம் அப்படி மழை போல வருது. நமோ நமஸ்தே ஜெகதீஷநாத, நமோ நமஸ்தே அகில தேவதேவ, நமோ நமஸ்தே பகவன் ரமேஷ, நமோ நமஸ்தே அண்டயுதாதிநாத அப்படின்னுட்டு பகவான் நீதான் 6 குணங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ்னு சொல்லக்கூடிய பகவானுக்கு பரம்பொருளுக்கு இருக்கக்கூடிய 6 குணங்களும் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய ஷாட்குண்ய பூர்ணன் நீதான். ரமேஷ, ரமான்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கு ஈசனா திருமகள் கேள்வனா இருக்கக்கூடியவன் நீதான். அண்டயுதாதிநாத, எல்லா அண்டங்களுக்கும் சுவாமியா நிர்வாககனா எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவனும் நீதான். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன் நீதான். எல்லா ஜகத்துகளுக்கும் அதிபதியா சுவாமியா இருக்கக்கூடியவன் நீதான் அப்படின்னுட்டு வந்தவன் பரம்பொருள்னு தெரிஞ்சுண்டு அதுக்கேத்த மாதிரி அத்தனை ஸ்லோகங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணி தன்னுடைய பக்தியை எல்லாம் வெளியிடுகிறார் பிருகு மகர்ஷி. ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப விழறார், சேவிக்கிறார், பிரதட்சணம் பண்றார், இப்படி சேவிச்சுட்டு இருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. பெருமாளை நேர சேவிக்கணும்னு பல காலம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்படி பெருமாளே வந்து நின்னா விட்டு அவரால் என்ன பேச முடியும்? என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கார், பித்து பிடித்தவர் போல ஆனார். திடீர்னு கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஒரு தெளிவு வந்தது. சுவாமி, தேவரீர் பெருமாள்னு தெரியும், ஆனா உம்முடைய சுய ரூபத்திலே எனக்கு சேவை சாதிக்காமல் ஒரு ராஜகுமாரனாக சேவை சாதிக்கிறீர். நிஜமான தர்சனத்தை உம்முடைய சுயரூபத்தை எனக்கு காட்டித் தர வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்போ பெருமாள் தன்னுடைய சுயரூபத்தை சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபயஹஸ்தத்தோடும் கதையோடும் மார்பிலே மகாலட்சுமியோடு கூட சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் என்று தன்னுடைய ஸ்வய ரூபத்தை ஸ்ரீவைகுண்டத்திலே திருப்பார்கடலிலே தான் எப்படி இருப்பானோ அந்த உத்தமமான ஒரு திருக்கோலத்தை பிருகு மகர்ஷிக்கு பெருமாள் காட்சி கொடுக்கிறார். அதை சேவித்து பைத்தியம் பிடித்தது போல ஒரு உத்தமமான பக்தி பரவசரானார் பிருகு மகர்ஷி. பெருமாள் பிருகுவை பார்த்து பேசுறார். நம்மளுடைய அழகை பார்த்துட்டார், அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார். இனிமேல் இவருக்கு வாயில பேச்சு வராது, கண்ணில் ஜலம் அப்படி குளங்குளமா கொட்ட போறது.
இவரா மீள மாட்டார், நாம தான் இவரை இந்த நிலையில இருந்து கலைக்கணும் அப்படின்னு பெருமாள் புரிஞ்சுட்டான். ஓ பிருகு மகர்ஷியே, என்னை சேவித்தது அனுபவித்தது ஸ்தோத்திரம் பண்ணதெல்லாம் போரும், உமக்கு என்ன வேணும் கேளும், எது வேணும்னாலும் தரேன் அப்படின்னு பெருமாள் வரம் வேணும் கேளு, என்ன வரம் வேணுமோ கேளு தரேன்ற. பிருகு கேட்கிறார், சுவாமி எத்தனையோ ஜென்மங்கள் தபஸ் பண்ணாலும் கிடைப்பதற்கு அரிதான உம்முடைய சேவை கிடைத்தது. இவ்வளவு அழகா கூட ஒருத்தனை பார்க்க முடியுமா அப்படின்னா தேவரீரை தான் பார்க்க முடியும். அழகிய மணவாளன்னு பேரோ இல்லையோ, இத்தனை அழகான திருக்கோலத்தை நேர காட்டி கொடுத்துட்டீங்கோ, உண்மையான சேவை கிடைச்சுடுத்து எனக்கு. இதுக்கு மேல நான் என்ன கேட்க போறேன்னா, ஒரு பேராசை உண்டு எனக்கு. இந்த திருக்கோலத்திலேயே தேவரீர் என்னுடைய ஆசிரமத்திலே வசிக்க வேணும். நானும் மார்க்கண்டேயரும் உங்களுக்கு தொடர்ந்து திருவாராதனங்கள் பண்ணிட்டு வரணும். எனக்கு எப்படி சேவை சாதித்தீரோ அதே மாதிரி அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இங்கே சயனித்துக் கொள்ள வேணும். நானும் மார்க்கண்டேயரும் உங்களுக்கு காலத்துக்கும் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். பெருமாள் இப்போ தான் வந்த காரியத்தை சொல்றார் பிருகு மகர்ஷியினிடத்துல. ஓ பிருகுவே, நான் இங்க வந்த காரியம் என்னன்னு சொல்றேன். வேதவல்லி அப்படின்ற பெயர்ல ஒரு அழகான இளம் பெண்ணா உம் ஆசிரமத்திலே உமக்கு பெண்ணா வளர்ந்து கொண்டிருக்கிறாளே ஒரு கன்னிகை, அவ யார் தெரியுமோ? சாக்ஷாத் என்னுடைய தர்மபத்னியான அண்ட சராச்சரங்களுக்கும் தாயான ஸ்ரீ மகாலட்சுமி ஜெகன்மாதாவோ. அவ என்னிடத்துல கோவிச்சுட்டு வந்துட்டா. நான் வந்து அவளை சமாதானப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் திவ்ய தம்பதிகளா இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கும் உங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு வந்திருக்கேன். ஆகையினாலே உம்முடைய பெண்ணான வேதவல்லியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீராக. நாங்க 2 பேரும் திவ்ய தம்பதிகளாவே இங்க உங்க ஆசிரமத்துல வசிக்கிறோம். நீங்க எங்க 2 பேருக்கும் சேர்த்தே காலத்துக்கும் திருவாராதனம் பண்ணலாம் அப்படின்னு இவர் ஒரு வரம் கேட்டா பெருமாள் 2 வரமா கொடுக்கிறார் இவருக்கு. இவர் கேட்டது பெருமாளை ஆராதிக்கணும்னு, பெருமாள் கொடுக்கிற வரமும் என்னையும் ஆராதிக்கலாம் பிராட்டியும் ஆராதிக்கலாம்னு 2 வரம் கொடுத்துட்டார். அதுக்கும் மேல உம்முடைய பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கே மாமனாரா எனக்கே சசுரரா இருக்கக்கூடிய அந்த வரம்னு 3 வரமா கொடுக்கிறார் பெருமாள். அம்மா வேதவல்லி ஒரு நிமிஷம் இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. தாயார் உள்ளே இருந்து வரா. வந்தவரிடத்திலே இவர் தான் பெருமாள், ராஜகுமாரனா வந்தவர் இவர் தான், நீ மகாலட்சுமியினுடைய அவதாரம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் பெருமாள் வந்திருக்கார், நான் அவளுக்கு உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றதுக்காக கூட்டார். வந்த வேதவல்லி பெருமாளை பார்த்தா, சாட்சாத் மகாலட்சுமி பிராட்டியோ இல்லையோ அவளுக்கு தெரியாதா வந்தவன் பெருமாள்னுட்டு. ரிஷியை பார்க்கல, பெருமாளை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொன்னான். சொல்லிட்டு அப்பாவான பிருகு மகர்ஷியினிடத்திலே ஒரு ஸ்லோகம் சொல்றா. தாத்த அப்பா, மண்ணாத ஏவாயம் நாத்ர காரியா விசாரணா அஸ்யைவ பாணிம் குருஹ்ணாமி நான்யஸ்ய யதே தே மதம். அப்பா, இவரே எனக்கு நாதர், இவரே எனக்கு பர்த்தா, இவர்தான் என் கணவர், இவர்தான் எனக்கு சுவாமி. அப்பாவா இருந்தாலும் சரி, நீங்க வேற யாரையான ஒரு பையனை கை காட்டி இவனைதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் கூட நான் பண்ணிக்கொள்ள மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு எது அழகு? தன்னுடைய தொகப்பனார் தன்னுடைய தாயார் யாரை கை காட்டி அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாலோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு அழகு. ஆனா ஒன்னு சொல்றேன், என்ன கேட்டுக்கோங்க, இவர் தான் எனக்கு சுவாமி, இவர் தான் எனக்கு ஆத்துக்காரர். ஆகையினாலே நீர் வேற யாரையானும் பையனை கை காட்டி இவனைதான் பண்ணிக்கணும்னு சொன்னா கூட நான் தீர்க்கமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுட்டா. அப்படி மண்ணாத என்னுடைய நாதன், எனக்கு சுவாமி, எங்க ஆத்துக்காரர் அப்படின்னு வேதவல்லி இந்த பெருமாளை பார்த்து சொன்னார். அதுவே அவருக்கு பேராயிடுத்து, மண்ணாதன் அப்படின்னு பெருமாளுடைய திருநாமம். என்னை ஆளுடைய எப்பன். பிருகு மகர்ஷி ரொம்ப சந்தோஷப்பட்டார். பெருமாளுக்கே பிராட்டி, பிராட்டிக்கே பெருமாள், இப்படி பெருமாளும் பிராட்டியும், பிராட்டி வந்து நம்ம ஆசிரமத்துல நம்மளுடைய பொண்ணா வளர்றதும், பெருமாள் நம்ம ஆசிரமத்தை தேடிண்டு வந்து நமக்கு சேவை சாதிச்சுட்டு உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கறதும், நமக்கு பெருமாளுடைய மாமனார் பிராட்டியினுடைய அப்பான்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கிறதும், பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து நம்ம ஆசிரமத்திலே அர்ச்சாவதாரமா வசிக்கிறதும், இதெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு கண்கள்ல ஜலத்தை விடுத்து உருகி போயிட்டார் பிருகு மகர்ஷி. உருகிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து, அதாவது ஒரு மாசி மாசம் துவாதசி அன்னைக்கு ஒரு நல்ல சுபமுகூர்த்தத்திலே சாஸ்திரப்படி தன் பெண்ணான வேதவல்லியை இந்த மண்ணாத்தன்னு சொல்லக்கூடிய ரங்கநாதனுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார். பெருமாள் பிராட்டி கல்யாணம் ஆறுது. கல்யாணம் ஆற சமயத்துல ஆகாசத்திலே புஷ்ப விருஷ்டின்னு சொல்லக்கூடிய மலர் மழை பொழியுறது. தேவர்கள்லாம் மலர் மழையை பொழிவிக்கிறா.
துந்துபி முதலான தேவ வாத்தியங்கள்லாம் முழங்கிறது தேவலோகத்திலே, அது பூலோகம் வரைக்கும் கேட்கறது. எல்லா தேவர்களும் அக்னியை முன்னிட்டு கொண்டு பிரம்மா முதல் இந்திரன் வரை இருக்கக்கூடிய அத்தனை தேவதர்களும் கல்யாணத்துல கலந்துண்டு பெருமாள் பிராட்டியினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்காக, பெருமாள் பிராட்டியினுடைய கல்யாண கோலத்தை சேவிப்பதற்காக திருவல்லிக்கேணிக்கு வந்து சேர்றா. வந்து எல்லாம் ஆச்சரியமா சாஸ்திரப்படி நடந்த விசேஷமான கல்யாணத்தை அனுபவிச்சா விட்டு கடைசியா பிரம்மாவானவன் பிருகு மகரிஷியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். ஓ பிருகு மகரிஷியே, நீர் பெரிய பாக்கியசாலி. உம்முடைய பொண்ணு வேதவல்லி சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி, உம்முடைய மாப்பிள்ள சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். நீர் ஆசைப்பட்டபடியே அவ வந்து உங்க ஆசிரமத்துல தங்கி இருக்கா. அவளை உங்க ஆசைப்படி காலாகாலத்துக்கும் நல்ல முறையில ஆராதனை பண்ணிட்டு வாங்கோ, உங்களுக்கும் இந்த லோகத்துக்கும் க்ஷேமம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவினுடைய தலைமையிலே வந்த தேவர்கள்லாம் திரும்பி அவளுடைய லோகத்துக்கு போயிடுறா. அப்படி மன்னாதன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஆவிர்வவித்ததை, அவன் அவதாரம் பண்ணியதை காட்டக்கூடியதான ஸ்தல புராண ஸ்லோகம். மாகமாசே மகாதேஜாஹ துவாதஸ்யாம் சஹரிஸ்வயம் பிராதுராசபிருகோஸ்தஸ்ய ஹி ஆஸ்ரமே புண்ணியகர்மனஹ. மாக மாசம்னு சொல்லக்கூடிய மாசத்திலே மகாஸ்வியா பேரழகனான எம்பெருமான் நல்ல ஒரு துவாதசி திதி அன்று பிருகு மகரிஷியினுடைய ஆசிரமத்திலே அவர் பண்ண புண்ணியத்தினுடைய பலனாக அவருக்கு சேவை சாதித்தான் அப்படின்னு தெரிகிறது. ஆகையினாலே இந்த மன்னாதன்னு சொல்லக்கூடிய ஸ்தலாதீசன், ஸ்தல புருஷன், க்ஷேத்திராதிபதியான பெருமாள், வேதவள்ளி தாயார்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கும் பிருகு மகரிஷிக்கும், அவர் கூட இந்த திவதேசத்திலே தபஸ் பண்ணிட்டு இருந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கும் பிரத்யக்ஷம். அவதாரம் பண்ணி அன்னைக்கே வேதவள்ளி தாயார பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டான். ஆகையினாலே இன்றும் மாசி மாசம் துவாதசி என்று வேதவள்ளி தாயாருக்கும் மன்னாதனுக்கும் ஆச்சரியமா கல்யாண உற்சவம் நடக்கிறது. பெருமாள் அவதரித்த அந்த நாள்ல யார் லிக்கேணிக்கு போய் மன்னாதனையும் வேதவள்ளி தாயாரையும் சேவிக்கிறாளோ அவளுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைத்து மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. மன்னாதன ரங்கநாதன் சொல்றோம். சைன திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமாள். யதோ மன்னாத இத்யாஹு வேதவல்லி சுசிஸ்மிதா ததோ மன்னாத இத்யேவ விஸ்ருதோ புவனத்ரயே. இவன் தான் என்னுடைய நாதன், மன்னாதன் அப்படின்னு வேதவள்ளி தாயார் சொன்னா பாருங்க. அதனால மன்னாதன் என்கிற பெயரே எல்லா லோகங்களிலும் பிரசித்தமா இந்த எம்பெருமானுக்கு ஏற்பட்டு விட்டதுன்னு புராணம் தெரிவிக்கிறது. இது அப்படியே எண்ணையாளுடைய பண்ணு திருமங்கையாழ்வார் தமிழிலே தமிழ்படுத்தி காட்டுகிறார். அப்படி ஆச்சரியமா இந்த எம்பெருமானும் பிராட்டியும் தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதிகள். 10 பாசுரங்களிலே மங்களாதாசனம் பண்ணின திருமங்கையாழ்வார் இந்த எம்பெருமான் விஷயமான பாசுரம் எது அப்படின்னா 2வது பாசுரம். வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார்களிற்றை குவளையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை எண்ணையாளுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே. வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை. இந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் தெரியுமோ? வேதத்தினாலே புகழப்படுபவன், வேதத்தினுடைய சுவையாக வேதத்தினுடைய ரசமாக இருப்பவன். அப்படின்னா வேதங்கள் எல்லாம் சேர்ந்து இவனே பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறது. வேதத்தை கரைத்து குடித்த ரிஷிகள் இருக்கா பாருங்க, முனிவர்கள். அவ விழுங்கக்கூடிய, அவ சாப்பிடக்கூடிய குற்றமில்லாத ஒரு பழம் போல் இனிமையா இருக்கக்கூடிய பெருமாள். உண்ணும் சோறும் பருவம் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வார் சொன்னது போல இந்த வேதம் வல்லவர்களான ரிஷிகள் பிருகுவென்ன, மார்க்கண்டேயர் என்ன, இவாளுக்கெல்லாம் எது ஆகாரம் அப்படின்னா இந்த மன்னாதன்னு சொல்லக்கூடிய ரங்கநாதனுடைய சேவைதான். உண்ணானால் பசியாவதொன்றில்லை இருக்கு சாமவேத நான்மலர் கொண்டு உணபாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அவை எனக்கு பட்டினினாலேன்னு பெரியாழ்வார். அதாவது என்னைக்கு எனக்கு ஆகாரம் கிடைக்கலையோ அன்னைக்கு நான் பட்னி இருக்கிறதா அர்த்தம் இல்ல. பெருமாளே என்னைக்கு உன்னை நான் ஆராதனம் பண்ணாம உன்னை சேவிக்காம இருக்கிறனோ அன்னைக்குதான் எனக்கு நிஜமாவே பட்டினி நாள் அப்படின்ற. ஆக மகாஜானிகள், ஆழ்வார்கள், ரிஷிகள் இவாளுக்கெல்லாம் வயத்துக்கு சாப்பிடுற ஆகாரத்தை காட்டிலும் பெருமாள் சேவை, பெருமாள் கைங்கரியம் இதுதான் முக்கியமான ஆகாரம். அது இல்லைன்னா அவளால வாழ முடியாது. ரிஷிகள்லாம் பழத்தை தானே சாப்பிடுவா. அப்படி ரிஷிகள் சாப்பிடக்கூடிய குற்றமில்லாத சுவை மிகுந்த பழம் யாருன்னா நந்தனார் களிறு. அப்படின்னா நந்தகோபனுடைய குமாரனாக அவதரித்த கண்ணன். அவன் யார் தெரியுமோ? குவளையத்தோர் தொழுதேத்தும் ஆதி. இந்த உலகங்களிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேவிக்கக்கூடிய
பரம்பொருள், அமுது, எல்லோருடைய ஆத்மஸ்வரூபத்தையும் காப்பாற்றக்கூடிய, எல்லோருக்கும் மோட்சம் தரக்கூடிய பரம்பொருள். என்ன பேர் தெரியுமா அவனுக்கு? என்னையாளுடையப்பனை மன்னாதன்னு பெயர் அவனுக்கு. ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே. நல்ல தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஸ்திரீகள் நிறைய வாழக்கூடிய இந்த திருவள்ளிக்கேணியிலே மன்னாதன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை சேவித்தேன் அப்படின்னுட்டு என்னையாளுடையப்பனை அப்படின்னு இந்த எம்பெருமானை திருமங்கையாழ்வார் மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறார். திருமிழிசை பிரான் நான்முகன் திருவந்தாதியிலே ஒரு பாசுரம் பாடுறார். அது இந்த எம்பெருமானுக்கு மட்டுமே உரிய பாசுரம். தாளால் உலகம் அலந்த அசைவே கொள் வாளா கிடந்தருளும் வாய் திரவான் நீலோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தலை வாய் நாகத்தனை. நீள் ஓதம் வந்து அழைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணி. சமுத்திரத்தினுடைய பெரிய அலைகள்லாம் வந்து வேகமாக மோதக்கூடிய கரையை உடைய திருமயிலைக்கு அருகே இருக்கக்கூடியதான திருவள்ளிக்கேணி. ரோடுக்கு இந்த பக்கம் பெருமாள் சன்னதி திருவள்ளிக்கேணி, அந்த பக்கம் சமுத்திரம். திருமயிலைக்கு அருகே இருக்கக்கூடியதான திருவள்ளிக்கேணி சமுத்திரக்கரை பீச். பேரலைகள் வந்து வேகமா மோதுறது. அப்பேற்பட்ட கஷேத்திரத்திலே 5 அலைவாய் நாகத்தனை, 5 தலை நாகத்தின் மேலே அதை அணையாக கொண்டு பாம்பு படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். வாளா கிடந்தருளும் வாய் திறவான். எதுவும் பேசலையாம் பெருமாள், அப்படி ஆயாசமா ஓய்வா படுத்துட்டு இருக்கானாம். எதனாலே பெருமாளுக்கு உடம்புல இந்த அசதி வந்துடுத்து? தாளால் உலகம் அலந்த அசைவே கொள். திருவிக்கிரமாவதாரத்திலே தன்னுடைய திருவடியாலே அத்தனை லோகங்களையும் அப்படி ஒசந்து நீண்டு அளந்துண்டே போனாம் பாருங்க. எவ்வளவு பெரிய காரியம் அது! யாரானும் பண்ண முடியுமா அந்த காரியத்தை? அவனுக்கு முன்னால ஆராணம் பண்ணியிருக்காளா, இல்ல பின்னால ஆராணம் பண்ண முடியுமா? கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத காரியமாச்சே. அப்பேற்பட்ட காரியத்தை பண்ணதுனாலே பெருமாளுடைய திருமேனி எல்லாம் அழுத்து போயிடுதான். அந்த அழுப்பில பெருமாள் எதுவும் பேசாம ஒன்னும் பண்ணாம அப்படி வாளா கிடந்தருளும் பேசாம படுத்துட்டு இருக்கான். எங்க படுத்துட்டு இருக்கான்? சமுத்திர அலைகள் வந்து மோதக்கூடியதான சமுத்திர கரையில இருக்கக்கூடிய திருமயிலை திருவள்ளிக்கேணியிலே 5 தலை நாகத்தின் மேலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னுட்டு இந்த மன்னாதனை திருமிழிசை பிரான் மங்களாதாசனம் பண்ணிருக்கார். பேயாழ்வார் பொதுவா வந்துதைத்தவென் திரைகள் செம்பவலவென் முத்தம் அந்தி விளக்கும் விளக்காம் எந்தை ஒரு வள்ளி தாமரையால் ஒன்றிய சீர்மார்பன் திருவல்லிக்கேணியான் சென்று அப்படின்னுட்டு பிராட்டி வசிக்கக்கூடிய மார்பை உடையவனான பெருமாள் திருவல்லிக்கேணியிலே எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு பொதுவா மங்களாதாசனம் பண்ணிருக்கார். இதை 5 பெருமாளுக்கும் வைத்துக் கொள்ளலாம். இந்த ஸ்தல புருஷனான மன்னாதனுக்கு ரேவதி நட்சத்திரமான அப்படினாலே ரங்கநாதனுடைய அவதார நட்சத்திரம் ரேவதி ஆகையினாலே ஒரு ரேவதிக்கும் இந்த எம்பெருமானுக்கு வீதி புறப்பாடு உண்டு. அது போக பல்லவ உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம், தவண உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம், இந்த உற்சவங்கள்லாம் இந்த மன்னாதனுக்கு தான். இவருக்கு மாசம் ரேவதி புறப்பாடு, வருஷாந்திரம் பல்லவ உற்சவம், தவண உற்சவம் இதெல்லாம் இல்லாமல் பங்குனி உத்தர தன்னைக்கு வேதவள்ளி தாயாரோட கல்யாணமும் சேர்த்தியும் மாசி துவாதசி அன்று பிராட்டிக்கும் இவருக்கும் கல்யாணோற்சவம், கருட சேவை இதெல்லாம் விசேஷமா இந்த எம்பெருமானுக்கு நடக்கக்கூடியதான உற்சவங்கள். இது வேதவள்ளி மன்னாதன் இவாருடைய வைபவம். இந்த கோவிலை பார்த்தோமானா சமுத்திரக்கரைக்கு அருகே இருக்கக்கூடியதான திவ்யதேசம். முதல்ல திவ்யதேசத்திற்குள்ளே நுழைந்தால் ஆச்சரியமா கைரவினி சரஸ் புஷ்கரணி, அந்த புஷ்கரணியை சேவித்துக் கொள்கிறோம். சேவிச்சுட்டு புஷ்கரணிக்கு நேரே நிறைய மண்டபங்களை எல்லாம் கடந்து ராஜகோபுரத்தின் அருகே போய் உள்ள நுழைஞ்சோமானா ஆச்சரியமா பெருமாளுக்கு ஒரு கொடிமரத்துக்கு அந்த பக்கமா நமக்கு நேரே சேவை சாதிக்கக்கூடியவர் வெங்கட கிருஷ்ணன் குடும்ப சமேதரா சேவை சாதிக்கிறார். உற்சவர் பார்த்தசாரதி. அவரை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா வந்தோமானா தனிக்கோயில் நாச்சியாராக வேதவள்ளி தாயார் சந்நிதி. வேதவள்ளி தாயாரை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா போனோமானா கஜேந்திர வரதன். அவரை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா போனா திருமிழிசை பிரான் சந்நிதி. அவரையும் சேவிச்சுட்டு அப்படியே பிரதட்சிணமா போனா தெல்லிய சிங்கர்னு சொல்லக்கூடிய யோகந்துர சிம்மருடைய சன்னதி, ஆண்டாள் சன்னதி, ராமர் சன்னதி இதெல்லாம் இருக்கிறது. வெங்கடகிருஷ்ணன் சொல்லக்கூடிய பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்திலே முதல்ல நம்ம போறச்சே வலதுபுறத்திலே ராமன் சன்னதியும், ராமனுக்கு அடுத்தபடியா மன்னாதனுடைய சன்னதியும், மன்னாதனை கடந்து உள்ள போனா எம்பெருமான் பார்த்தசாரத்தினுடைய சன்னதியும் இருக்கின்றன. நம்ம கோவிலுக்குள்ள நுழையர்ச்சையே நமக்கு வலது பக்கத்திலே ஆளவந்தார் சன்னதி, மணவாள மாமணிகள் சன்னதி, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் சன்னதி எல்லாம் இருக்கு. அது போக பெருமாளுடைய மாட வீதியிலே
பல வருஷ காலம் இங்கே எழுந்தருளி இருந்த பேயாழ்வாருக்குன்னு ஆச்சரியமா ஒரு தனி சந்நிதி, வாகன மண்டபம் அதிலே நம்மாழ்வாருக்குன்னு ஆச்சரியமா ஒரு தனி சந்நிதி, நம்பிள்ளை சன்னதி, இன்னும் நிறைய ஆச்சாரியர்கள் சன்னதி எல்லாம் அங்கங்க தனித்தனியா ஆச்சரியமா இருக்கக்கூடியதான ஒரு உத்தமமான திவ்ய தேசம். ஸ்ரீரங்கத்தை போல தினம் ஏதான ஒரு உற்சவங்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய திவ்ய தேசம். ஒரு பெருமாள் இருந்தாலே அத்தனை உற்சவங்கள் நடக்கும். 5 பெருமாள் இருக்கா, போட்டி போட்டுண்டு இவருக்கு உற்சவம் அவருக்கு உற்சவம்னுட்டு இந்த திவ்ய தேசத்திலே பிறந்தவா இங்க வாழறவா அவளுக்கு உற்சவத்துக்கு பஞ்சமே இல்லை. இவா போய் பெருமாளை சேவிக்கலன்னாலும் ஆத்வாசல்ல பெருமாள் வந்து நிக்கிறான், சேவை கொடுக்கிறேன் சேவிச்சு. ஏற்பட்ட எளிமையோடு கூட எம்பெருமான் போட்டி போட்டுக்கொண்டு 5 எம்பெருமான்கள் சேவை சாதிக்கக்கூடியதான ஆச்சரியமான திவ்ய தேசம் இது. வேதவள்ளி தாயார் மன்னாதனுடைய வைபவம். நாளை தெல்லிய சிங்கர்னு சொல்லக்கூடிய யோகேந்திர சிம்மருடைய வைபவம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.